கடன்கார நாடாக மாற்றி அமைத்துக் கொண்டிருந்த அதிமுக, திமுக அனைத்து இரு கட்சிகளும் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துவிட்டாலும் கடன் வாங்குவதில் குறியா இருப்பார்கள். இருக்கின்ற கடனை அடைக்க மாட்டார்கள். அடைப்பதற்கு தவிராக விலைவாசி ஏற்றுவார்கள். இவர்கள் நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் கடன்காரனாக. அப்போ கடன்காரன கட்டமைப்புக்கே மறுபடியும் செல்லும் இந்த நாடு. வேலைவாய்ப்பு என்பதை தொடரும். கடனுடைய வட்டி விகிதாச்சாரத்தை அடைப்பதற்காக வரிகளை உயர்த்துவார்கள். இதுபோன்ற கட்டமைப்புகளை சரி செய்வது என்பது இயலாத காரியம் என்று நாமும் சகித்து கொண்டு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆகையால் இளைஞர்களே, 20 வயது முதல் 60 வயது முதல் உள்ளவர்கள் பொருளாதாரத்தில் ரொம்பவும் சங்கட்ட நிலைக்கும், தர்ம சங்கடத்தையும், வறுமையின் திறமையை பயன்படுத்தும் நிலைமைக்கும் தள்ளப்பட்டு திறமை பலனளிக்காமல் வாழ்க்கை நொந்துவிடும் நிலைமைக்கு வந்துவிடும். ஆகையால் புதியதோர் கட்சிகளுக்கு வாய்ப்பளிப்போம். புதியதோர் ஆட்சியை நாம் முன்னெடுப்போம். புதியதோர் ஆட்சியாளர்களை நாம் ஏற்றுக்கொண்டு இதனுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கும் என்ற மாற்றத்தை எதிர்நோக்குவோம். ஆகையால் புதியதோர் கட்சிக்கு வாய்ப்பளிப்பதற்காகவே வாக்களிப்போம். இப்படிக்கு கரும்பூர் புருஷோத்தமன். ஓட்டுரிமையே நாட்டின் முக்கியமான முதல் உரிமை.